கேரளாவில் புயல் அச்சம் இருக்குன்னா 15 நாளுக்கு முன்னாடியே நியூஸ் போடுங்க சார். நாங்கள் பார்த்துருவோம். பார்த்துட்டே இருக்கேன், எல்லா நியூஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே எச்சரிக்கையை விடுங்க. அது அவங்க போட்டுக்கு போயாச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் கரை வர்றதுக்கு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் கேப் இருந்துச்சுன்னா வந்துடுவாங்க. இடையில நின்னாங்கன்னா வந்துடுவாங்க. தகவலை சொல்லலாம். தொடக்கம்னா 15 நாளுக்கு முன்னேன்னா தொடக்கத்திலே சொல்லிடலாம். அப்போ எனக்கு நீங்கள் நியூஸ் போடும்போது ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே எச்சரிக்கை நியூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க சார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் போடுற நியூஸுக்கெல்லாம் நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான முக்கடல் காற்று பற்றிய எச்சரிக்கை. கடல் தொழில் செய்வதற்கு காற்று அறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 15 சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. தற்பொழுது காற்றை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலே படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது. ஏற்கனவே தென் இலங்கையில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதி வழியாக தற்பொழுது வடக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிற நிலையில படிப்படியாக வடகிழக்கு கிழக்கு காற்றை ஈர்க்க போகிறது. காற்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதிகளிலையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளிலையும் வலிமை அடைய இருக்கிறது. இன்று முதல் கடலுக்குள் இறங்க வேண்டாம், நாளை அறவே இறங்க வேண்டாம். வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக விசைப்படகு உள்ளிட்ட அனைத்து படகுகளுமே இறங்க வேண்டாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலிலே உருவாக போகிறது. வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து வலிமை பெற போகிற நிகழ்வு 20லிருந்து 24 வரை படிப்படியாக வலிமை பெறும் காற்று வங்கக்கடலின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். வரக்கூடிய 22ஆம் தேதி 23ஆம் தேதி மேலும் அச்சுறுத்தலை கொடுத்து இறுதியில் 24 25ல கடுமையான ஒரு காற்றை கடலிலே கொடுக்கும். தமிழ்நாட்டின் கரையோரத்திலும் கரையில் பெரிதாக இருக்காது. கடலில் வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து கரையை நோக்கிய காற்றும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி மற்றும் தென்னிலங்கையை நோக்கிய காற்றும் ஒட்டுமொத்த வங்கக்கடலின் தெற்கு பகுதியை சூழ்ந்து கொண்டு அனைவரையும் அச்சப்படுத்தும். தயவு செய்து கடலுக்குள் வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு மேல் இறங்க வேண்டவே வேண்டாம். 24 25 கடுங்காற்றாக மாறிவிடும். 26 27 ஒரு வலிமையான நிகழ்வாக உருவெடுத்துவிடும். வரக்கூடிய 25 26 27 ஒரு புயலாக கூட, சென்யார் என்ற புயலாக கூட உருவெடுத்து விடும். 24 25 26 27 28 மிகுந்த எச்சரிக்கை தேவை. கடலுக்குள் இறங்க வேண்டாம். ஆடுகளுக்கு சென்றிருந்தால் உடனடியாக கரை திரும்ப அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இது குமரிக்கடல் மற்றும் வங்கக்கடலுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. இந்த நிலையில வரக்கூடிய 21ஆம் தேதி வாக்கிலே, அதாவது தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகிற, நாளை தமிழ்நாட்டின் கரைக்கு மழை பொழிவை தொடக்க போகிற நிகழ்வு வரக்கூடிய 21ஆம் தேதி வாக்கில அது அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது. இருந்தாலும் எடை குறைந்த படகுக்கு அரபிக்கடலின் கேரள கடலோர பகுதிகளுக்கு அச்சுறுத்தும் காற்று தொடங்க போகிறது 21ஆம் தேதியிலிருந்து. 21க்கு மேல் 22 23 24 25லிருந்து அரபிக்கடலின் கேரள கடலோரத்திற்கும் அச்சுறுத்தலை கொடுக்க போகிறது. ஆனால் ஆரம்பத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக போகும் என்பதனால பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் அது வரக்கூடிய 24 25லிருந்து அங்கும் கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும் அரபிக்கடல கேரள கடலோரத்தில். அது அடுத்து வங்கக்கடலிலும் வலிமையான நிகழ்வு இருக்கும். கேரள கடலோரத்திலையும் ஒரு தாழ்வு நிலை இருக்கும். குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி ஒட்டுமொத்த வங்கக்கடல்னு சொல்லலாம். 23ல் இருந்து தீவிரமடையும் நிகழ்வு 25 26 27 28 புயலாக ஆழ்ந்த மண்டலமாக படிப்படியாக மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் புயல் என்று தீவிரமடைந்து
ஒட்டுமொத்த வங்கக்கடலையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும். குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திர பிரதேச கடற்கரையை கடும் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும். ஆகவே வரக்கூடிய இன்று நேற்றைக்கு சென்றிருந்தவர்கள் கூட நாளை முதல் காற்று வலுப்பெறும் என்பதனால படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் என்றும் 22 மேலும் அதிகரிக்கும் என்றும் 25, 26 வலிமையான ஒரு நிகழ்வாக உருவாகி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்பதனால அது கரைக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. காற்று பாதிப்பு இல்லாமல் மழைப்பிடிப்பை மட்டும் கரையிலே கொடுத்தாலும் கடலிலே மழையும் காற்றும் அதிகமாக இருக்கும் என்பதனால வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல் மாத இறுதி வரை கடும் அச்சுறுத்தலுடன் கடல் இருக்கும் என்பதனாலும் டிசம்பர் முதல் வாரத்திலும் கடும் அச்சுறுத்தலுடன் கூடிய வலிமையான நிகழ்வு இருக்கும் என்பதனாலும் தயவு செய்து கடலுக்குள் சென்றிருப்பவர்களை உடனடியாக கரை திரும்ப சொல்லுங்கள். 20ஆம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக கடலுக்குள் இறங்கக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையும் அவர்களுக்கு விடுத்திடுங்கள். வானிலை ஆய்வு நிறுவனமும் ஏற்கனவே எச்சரிக்கை வழங்கி இருக்கிறது. இருந்தாலும் வரக்கூடிய அடுத்த 2 நாட்களுக்கு பெரிய எச்சரிக்கை அவர்கள் வழங்கவில்லை. ஆனால் விரைவிலே அது மாற்றம் செய்து கடலுக்குள் இறங்குவதற்கு வரக்கூடிய டிசம்பர் 10 வரை தடை விதிக்கும் அளவில் அடுத்தடுத்த நிகழ்வுகள், வலிமையான நிகழ்வுகள் காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக கடலுக்குள் இறங்கி மீன் பிடித்தாலும் வலை இழுப்பதற்கோ வலை விரிப்பதற்கோ இப்பொழுதைக்கு ஏற்ற காலம் இல்லை. அடுத்தது படகை செலுத்துவதற்கே ஒரு இயலாத காரியமாக மாறிவிடும். ஆகவே திசை மாற்றி இழுத்து செல்லும் அளவிற்கு காற்று தீவிரமடைந்து விடும் என்பதனால கண்டிப்பாக கடலுக்குள் இறங்க வேண்டாம். இருப்பவர்கள் படிப்படியாக கரை திருங்க சொல்லுங்கள். கடலுக்குள் இறங்காமல் இருங்கள். எடை குறைந்த படகு அறவே இறங்கக்கூடாது. ஒருவேளை பெரிய படகு சென்றிருந்தாலும் நாளைக்குள் கரை திரும்ப சொல்லுங்கள். 20ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு போன பிறகுதான் தீவிரமடையும். ஆனால் ஏற்கனவே 21ஆம் தேதி போன நிகழ்வு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் எடை குறைந்த படகுக்கு. அடுத்தது இந்த 25ஆம் தேதி வாக்கில் கடந்து உள்ளே போனால் அங்கே 26, 27 தேதிகள் அச்சுறுத்தலை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் வடகடலோரம் சென்று 2 நிகழ்வோடு ஒன்றிணைந்து மாத இறுதியில் தான் அரபிக்கடலுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த மாத இறுதி நாட்கள், இறுதி வார நாட்கள், டிசம்பர் முதல் வார நாட்கள் அரபிக்கடல் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். வங்கக்கடலுக்கு தடை விதிக்கப்படுகிறது. வங்கக்கடலுக்கு வரக்கூடிய டிசம்பர் 10 வரை மீன்பிடி, வங்கக்கடலில் டிசம்பர் 10 வரை உகந்த சூழல் இருக்காது என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன். வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். நன்றி.